பிரைஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஹாப்பி மேன் ஹூ இஸ் பிஹைண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சந்தோஷமான மனிதன் இயேசுவின் பின்னால். இன்று ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏசாயா 53:5. இரத்தம் சிந்தாமல் பாவமன்னிப்பில்லை. குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டுமென்றே ஆண்டவர் மக்களின் பாவங்களை சுமந்து தீர்த்தார், சிலுவையின் மரணத்தின் மூலமாக. சிலுவை மரணம்ங்கிறது ஒரு கொடூரமான மரணம், அவமான சின்னம். ஸோ எல்லா வழிகளையும் தாங்கணும். இப்போ இந்த வழிகள் எல்லாம் தாங்கி ஆண்டவர் அதில் வெற்றி சிறந்தார். இதில் முக்கியமாக வெற்றி சிறக்க காரணம் என்னென்னா, சாத்தானின் ஆதிக்கத்தை, இருளின் ஆதிக்கத்தை, தலையை நசுக்கி போட்டார். அப்படியாய் தான் இந்த உலகத்திற்கு ஜெயம் கொண்டார், மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஸோ நாம் ஆண்டவருக்கு இந்த தினத்தை நினைவு கூறணும். அவரால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாடுகளில் பெரும்பாடு 5 பெருங்காயங்களை சொல்கிறாங்க. கைகளில், கால்களில், விலா எலும்பில் பட்ட காயங்கள். அதே போல் முள்முடி சூடுறது, உடம்பு ஃபுல்லாக சவுக்கியால் அடிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கடினமான பாடு. அது மட்டும் இல்லை, அந்த பார சுலுவையை சுமந்து கொண்டு போகிறது. ஸோ இது எல்லாமே ஜெயம் கொண்டார். இதெல்லாம் சகித்து கொண்டார், ஜெயம் கொண்டார். அது மட்டும் இல்லை, அவர் கடைசி நிமிஷத்தில் கூட இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவர்களை மன்னியும் கூட பிதாட்டை இறஞ்சி மன்றாடுகிறார். அப்படியாய் அவ்வளோ ஒரு பாடல கூட அவர் இறங்கி மண்டாடுகிறார்னா அது தேவகுமாரால் மட்டும்தான் முடியும். அவ்வளோ பெரிய அன்பு அவருடன் இருக்கிறது. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5 பாடுகளில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. முதல்லேருந்தே சொல்லிடுறேன். அந்த முள்முடி சூடுறது தலைமுறையாக வரும் சாபத்திலிருந்து ஒரு விடுதலை. சவுக்க அடி, காயங்கள்னால் நாம் சுகமாகிறோம். கைகளில் பட்ட காயத்தினால நமக்கு ஆசீர்வாத மழையை அவர் கரங்கினால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கால்களில் பட்ட காயம் நாம் எங்கேயும் விழுந்திடாதபடி நம்மளோட பாதையை செவைப்படுத்துகிறார், நம்ம நடையை செவைப்படுத்துகிறார். விழாவில் பட்ட காயம் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஸோ இந்த பாடுகளை நாம் இந்த தினத்தில் நினைவு கூறுவோம். இன்னைக்கு ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே. ஸோ இந்த தினம்தான் அவர் சிலுவையில் பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஸோ இந்த நாளை நினைவு கூர்ந்து அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆமென்.